ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? அனைவரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்கள் தவறவிட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் வாழும்படி இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அருளை சித்தர்கள் வாக்கின்படி அனைவரும் பெற்றிட நான் கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் திருவோண விரத தினம் அன்பர்களே. பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நல்ல சிறப்பை நீங்கள் காண முடியும். மேலும் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் பதவி ஸ்தானமான 5ஆம் இடம் வலுவாக காணப்படுதுங்க. மேலும் 9, 5, 11 கூடியவர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஒன்றாக 5ஆம் இடத்தில் இணைந்து காணப்படுகிறார்கள். இதன் காரணமாக உங்களது தொழில் மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. மேலும் 10 குடையவன் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த விதமான வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் யார்கிட்டையாவது நீங்கள் ஏதாவது வாக்குறுதிகள் அல்லது சொல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்றக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை இப்பொழுது பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு நஷ்டமாக இருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் இப்போ ஈடுகட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக நடைபெறும் நண்பர்களே. எனவே தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் பொன்றான ஒரு நாள் அமையும். இப்பொழுது உங்களுக்கான நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல உயர்வு உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகள் அமையும். உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அல்லது வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது புதிய புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் ஒரு நல்ல தகவல் தொலைபேசி வழியாக சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கை கொடுங்க. மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரத்தை செலவிடுங்க. இன்றைய தினம் ரொம்ப ஆனந்தமாக இன்னைக்கு இருப்பீங்க. ஆனால் இன்றைய தினம் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. பணம் நிறைய உங்களுக்கு வந்தாலும் கொஞ்சம் கையில் தங்காத சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படுங்க. உங்கள் சேவிங்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. ஆனால் நஷ்டங்களை ஈடு செய்யக்கொள்ள முடியுங்க நண்பர்களே. எனவே நஷ்டங்கள்லாம் இன்னைக்கு சரி செய்து இன்றைய தினம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் தாராளமாக இருக்கக்கூடாதுங்க. அப்படி தாராளமாக இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களது காதல் வாழ்க்கையிலும் அதே போல தானுங்க. நீங்கள் தாராள மனதுடன் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கான வரம்பு மீறி உங்களது மனம் கலந்த காதலர் சாதகமாக அவரது நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் ரொமான்ஸ் உறவு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளவுதான் நீங்கள் மேஜிக் பண்ணாலும் சரி, பரிசுகள் கொடுத்தாலும் சரி, காதல் வாழ்க்கையில் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் சரி செய்ய முடியாது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓய்வு நேரத்தை இன்னைக்கு உருவாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த வேண்டியது அதை விட அவசியம் நண்பர்களே. இப்பொழுது உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் ஆச்சரியமான ஒரு உணவு உங்களது வாழ்க்கை துணை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் எந்த விதமான சோர்வும் கவலையும் நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய வகையில் அது அமையும் நண்பர்களே. எனவே இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் மகிழ்ச்சியை அதிகரிக்க
ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது மற்றும் சமைப்பது போன்ற வேலையில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிகமான நல்ல மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் நண்பர்களே. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான நாளுங்க. உங்களது உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரி, அது இப்பொழுது கண்டிப்பாக புது முயற்சிகள் அனைத்துமே கைகூடும். எனவே அனைத்து விதமான முயற்சிகளையும் உங்களது புதிய வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அல்லது அலுவலக பணிகள் சம்பந்தமாக மேற்கொள்ளுங்கள். அதற்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி வேண்டியிருமை கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 9 9 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப நாளாக உங்களை வாட்டி வளைச்சிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உருவாகும். மனசுல சில விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அளவிற்கு சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய வகையில் உங்களது சிந்தனை வளம் மனசு அதை நோக்கி இன்றைய தினம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் சமயோசிதமாக செயல்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறதுனால நீங்கள் விவேகமாக செயல்பட்டு மற்றவர்களின் பாராட்டுகளை அள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது தனிப்பட்ட திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி மன நிறைவை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைப்பெறுவீங்க. உங்கள் டேலண்ட்னால இன்னைக்கு புகழ் பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது போட்டிகளில் கலந்துக்கிறீங்க, விளையாட்டுகளில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ஆர்வமாக மனமகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு இன்றைக்கி ரொம்ப உற்சாகமான ஒரு நாள் அமையும். மனசுக்கு பிடித்தமாக உங்களது விளையாட்டுகளை நீங்கள் விளையாடுவீங்க. இன்றைய தினம் உங்கள் பொருள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க நண்பர்களே. அது தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு நிறைய போட்டிகள் வரும். அனைத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் பங்கேற்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் தயங்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.